ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துல ரொம்ப பிஸியாவே இருக்கிறார். என்னதான் அதிமுகக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் நடந்தாலும், கூட்டணிக்குள்ள நிறைய அரசல் புரசல் நடந்தாலும், தன்னுடைய பிரச்சார பயணத்துல தொய்ந்து போகாம இருக்கிற ஒரு தலைவர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு அடிகள் லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு பேக்குன்னு சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் சுற்றுப்பயணத்தை எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்கு 234 தொகுதியும் நான் கம்ப்ளீட் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு எடுத்த அந்த சுற்றுப்பயணத்தின் உறுதிமொழியில உறுதியா இருந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா செப்டம்பர் 19, 20, 21 இந்த 3 நாட்கள்ல நாமக்கல்ல கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட டைம் ஷெட்யூல்ல இருந்தது. ஆனா 19ஆம் தேதி மட்டும்தான் இவர் என்ன பண்ணாரு, சேந்தமங்கலம் தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியில மட்டும் முடிச்சுக்கிட்டு பேக்கப் பண்ணி வந்துட்டாரு. மீதி அடுத்த மாசம் நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டாரு. ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வானிலை அறிக்கை கொடுத்த தகவலின்படி மழை அதிகமா இருக்கிறதுனால அந்த தொகுதியில பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது, அதனால அடுத்த மாசத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தகவல் சொன்னதா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அடுத்த மாசம் தான் மழை காலம் ஸ்டார்ட் ஆகுறதுனால இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மழைக்கெல்லாம் பயந்த ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளல. நாமக்கல்ல தங்கமணி செய்யற அட்ராசிட்டி, தங்கமணி செய்யற தர்பார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரசல் புரசலா பேசப்பட்டு வருகிறது. நாமக்கல்ல மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கேபிபி பாஸ்கர், இவருக்கும் தங்கமணி அவர்களுக்கும் தான் இப்ப பயங்கரமா உட்கட்சி மோதல் வெடித்து இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்துட்ட பிறகு எல்லா மாவட்டத்திலையும் 2 பெரும் தலைவர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறதா செய்யறாங்க. அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் நிறைய அதிகரிச்சு தான் இருந்திருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு, நீங்க வேலூர் மாவட்டமா இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், மதுரை மாவட்டமா இருக்கட்டும், அதே போல சென்னை மாவட்டமா இருக்கட்டும், இப்ப நாமக்கல் மாவட்டம், தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள்லயும் உட்கட்சி முதல் வெளியே வந்துதான் இருக்கு. ஆனா இது ஜெயலலிதா இருக்கும் பொழுது வெளியே வந்ததே இல்லை. அப்படி ஒருவேளை அந்த உட்கட்சி மோதல் இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களுடைய அதிகாரத்தின் நிமித்தம், அவருடைய ஆளுமை நிமித்தம் அதை வெளியே கொண்டு வராம அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு யாரு இதுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களை தூக்கி என்ன பண்ணுவாங்க, விசிறு அடிச்சிருவாங்க. இதுதான் ஜெயலலிதாவுடைய பாலிசியா இருந்தது. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு அதிமுகவே இன்னைக்கு அதகலமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரமிக்க ஒரு தலைமை இல்ல, அவரால் யாருமே கட்டுப்படுத்த முடியவில்லை, அவர் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கு சிறந்த உதாரணம் நாமக்கல் மாவட்டமாகவும் இருக்கிறது அப்படின்னு தான் இங்க சொல்லணும். என்னன்னா, சேந்தமங்கலம் ராசிபுரம் தொகுதியில 19ஆம் தேதி ஐயா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காரு. அப்போ மழை இருந்ததா செஞ்சிருக்கு. ஆனா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அந்த பிரச்சாரத்தை நடத்தி முடித்திருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அடுத்த நாள் நாமக்கல் மாவட்டத்துல பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஆனா அங்க முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அவர் என்ன பண்ணிருக்காரு, தடல் புடலா பிளெக்ஸ் வைக்கிறது என்ன, போஸ்டர் ஓட்டுறது என்ன, வரவேற்பு பதாகைகளை வைக்கிறது என்ன, தடல புடலா என்ன பண்ணிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு ஏற்பாடுகளை. ஆனா இது தங்கமணியோடைய நாலேஜுக்கு வராமே செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. அவரை கேட்டுதான் நீங்க பண்ணிருக்கணும். ஒட்டுமொத்த நீங்க ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு செயலர் இருந்தா அவருக்கு ஒரு நாலேஜுக்கு வந்துட்டு நீங்க பண்ணிருக்கணும். ஆனா பாஸ்கர் அவர்கள் செய்யல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கர் ஆரம்பத்துல இருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் நெருக்கமான இருந்திருக்கிறாரு. இது இப்போ நீங்க இடையில தங்கமணி அவர்கள் கட்சி தாவ போறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பான செய்தி எல்லாம் வந்தது. அது முழுக்க கேபிபி பாஸ்கர் அவருடைய செட்டப்னாலதான் நடந்தது. தங்கமணியை பத்தி ஏராளமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போட்டு கொடுத்திருக்கிறார். ஆனா உண்மையான காரணம் என்ன சொல்றாங்க தங்கமணி தரப்புல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலே அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் ரெஸ்ட்ல இருந்தாரு. ஆனா இதை பயன்படுத்தி கேபிபி பாஸ்கர் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி 1க்கு 2 போட்டு குத்துருக்கிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி தங்கமணி மேல கொஞ்சம் அதிருப்தியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருச்சியில ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கூட தங்கமணி அவர்கள் திருச்சியில போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கூட இருந்து வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமியால நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. யாரையா நம்புறது,
கேபிபி பாஸ்கரை நம்புறதா, தங்கமணி நம்புறதா, இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை நம்புறதா, எதை நம்புறதுன்னு தெரியல குழப்பத்துல தான் இருந்திருக்கிறார். ஆனா இருந்ததால தன்னுடைய சுற்றுப்பயணத்துல ஒரு போக்கஸ்டா பண்ணி என்ன பண்ணிருக்காரு, சேந்தமங்கலத்துல ராசிபுரத்திலையும் அந்த சுற்றுப்பயணத்தை நடத்தி முடித்திருக்கிறார். அடுத்த நாள் நாமக்கல்ல வரணும் அப்படின் போது கேபிபி பாஸ்கர் தடல்புடலா செட்டப் பண்ணியிருக்காரு. ஆனா இங்க கேபி பாஸ்கரை டம்மி பண்ணணும் அப்படின்னா நாமக்கல் தொகுதிய கேபிபி பாஸ்கருக்கு வாங்கி தரக்கூடாது. அதனால தங்கமணி ஒரு பிளான் போடுறாரு. மாநில வர்த்தகர் அணி இணை செயலாளரான ஸ்ரீதேவி மோகன் என்ன பண்றாங்க, நாமக்கல் தொகுதியை இவர்கிட்ட வாங்கி கொடுக்கணும், பாஸ்கரை ஓரம் கட்டணும்னா இவர் முன்னாடி இருந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. இவர் ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காரு, நாமக்கல் மாவட்டத்தை கவர் பண்றதுக்கு இவரும் தடல்படலா இவர் பேர்ல இவர் போட்டோ வச்சு என்ன பண்ணிருக்காங்க, போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கும்பல் அந்த போஸ்டர்ல கிழிச்சு நாசனம் பண்ணிருக்கிறாங்க. அது வேற ஒரு கதை. இப்படியா இருக்கும் பொழுது தங்கமணி ஒன்னே ஒண்ணு நினைச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, இங்க நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும், இந்த மாவட்டத்தை நம்ம ஒருங்கிணைந்து நம்ம இருக்கணும்னா இங்க பாஸ்கரை ஓரம் கட்டணும் அப்படின்றதுனால வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியை பாஸ்கருக்கு வாங்கி கொடுக்க கூடாது, ஸ்ரீதேவி மோகனுக்கு அவர் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது தான் பாஸ்கர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எப்படிங்க நீங்க என்னை மீறி பண்ணிடுவீங்க, உடனே மாவட்ட செயலாளர் அலுவலகத்தை உடனே அவசரமா என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணி திறந்திருக்காங்க. ஆனா இந்த மேட்ரு தங்கமணியுடைய நாலேஜுக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க. இதனால தங்கமணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருக்கிறார். சோ அதனால தங்கமணி ஒரு பிளான் போட்டிருக்காரு. அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு வந்தாதானையா நீ இவ்வளவு வேலை பண்ணுவ, எடப்பாடி பழனிசாமியை வர விடலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி அவர்கள் என்ன பண்றாரு, வானிலை அறிக்கையை காட்டி இங்க வானிலை ரொம்ப மோசமா இருக்கு, மழை கிழிமா இருக்கு, நம்ம அடுத்த மாதம் தள்ளி வச்சுக்கலாம், 4ஆம் தேதி 5ஆம் தேதி அது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இப்போ செலவு பண்ண காசு எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. பாஸ்கர் என்ன நினைச்சாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம நெருக்கமா இருக்கிறோம், நம்ம சொல்றதை கேட்பாரு, அண்ணன் நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நம்மளுக்கு இடம் கொடுத்துருவாரு, சீட்டு கொடுத்துருவாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வெயிட்டா நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இங்க பாஸ்கர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் தும்சம் பண்ற அளவுக்கு தான் தங்கமணி அவர்கள் தர்பார் நடத்தி எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருக்காரு. இப்போ நாமக்கல்ல பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளாததுக்கு காரணம் உட்கட்சி பூசல் தான். இங்க தங்கமணி அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் ஏற்பட்ட அதிகார மோதல் தான். உண்மையிலேயே அங்க மழை வருது, அதனால பிரச்சாரத்துல கேன்சல் பண்ணல. அப்படி பார்த்தா 19ஆம் தேதி அவர் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கணுமே. ராசிபுரத்திலே நாம சேந்தமங்கலம் தொகுதியில அவர் என்ன பண்ணாரு, பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது எக்கச்சக்கமான மழை, அந்த மழையிலேயே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் தானே மேற்கொண்டார். மறுநாள் அவர் பண்ணிருக்கலாமா, ஏன் பண்ணல? ஏன்னா தங்கமணி அவர்கள் அந்த அளவுக்கு காய்களை நகர்த்திருக்கிறாரு. இங்க ஒரு அதிகார மோதல் வந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துட்டீங்கன்னா நீங்க யாரை நீங்க இது பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் செல்லூர் ராஜன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் இருக்காரு. நீங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி. எல்லா மாவட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே உட்கட்சி மோதல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இல்லவே இல்லை, வெளியே வந்ததே இல்லை, இருந்திருக்கலாம், வெளியே வந்தது இல்லை. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு அங்கங்க அதிகார போஸ்டல் நிறைய இருக்குது. நான் பெரியவனா நீ பெரியவனா, யாருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு? இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, யார முக்கியத்துவம் கொடுத்து யாருக்கு இது பண்ணணும் அது நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற ஒரு சிக்கல்ல தான் அவர் இருக்காரு. ஒருவேளை நாமக்கல் தொகுதிய பாஸ்கருக்கே ஒதுக்குனாலும் தங்கமணியை மீறி அங்க ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சோ ஒருவேளை இங்க தங்கமணியுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்கரை மீறி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற 2 பேர் உட்கட்சி மோதல், கோஷ்டி மோதல் நிறையவே இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியவில்லை. இதனால பிரச்சாரங்கள் அடி வாங்குது. இவங்களுடைய உட்கட்சி மோதல், இவங்களுடைய அதிகார மோதல்னால பிரச்சாரம் அடி வாங்குது. இந்நேரத்தையே நாமக்கல் மாவட்டத்தை அவர் கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். ஆனா தங்கமனுடைய நகர்வுனால, தங்கமனுடைய தர்பார் ஆட்டத்தினால இன்னைக்கு எல்லாமே கொலாபரேஷன் ஆயிருக்கு. இதுதான் நாமக்கல் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளறதுக்கான உண்மையான காரணம். ஆனா வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா வானிலையே மோசமா இருக்குது அப்படின்னு காட்டி இந்த பிரச்சாரத்தை தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நாமக்கல் மாவட்டத்துல நாமக்கல் தொகுதியை யாருக்கு ஒதுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி? ஒண்ணு நெருக்கமா இருக்கிற கேபிபி பாஸ்கருக்கா, இல்ல கூடவே ஆதரவா இருக்கிற தங்கமணி அவர்களுக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க முழுசா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், தங்கமணிக்கு கொடுத்தா கேபிபி பாஸ்கர் உள்ளடி வேலை பார்க்கிறாரு, கேபிபி பாஸ்கர் கொடுத்தா தங்கமணி உள்ளடி வேலை பார்ப்பாரு அப்படின்னு தான் ஆதரவாளர்கள் மத்தியில கருத்துகள் நிலவு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.